வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசில கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 -0.34% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.09% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 0.18% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 -0.64% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 -0.66% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஜோன்ல வந்து என்டர் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 அஃபிஷியலா இன்னையிலேருந்து கரெக்ஷன் ஜோன்ல இருந்து என்டர் ஆயிருக்குது. நிஃப்டி 50 ஸ்டார்டிங்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல ட்ரேடா இருந்தாலும் போக போக நெகட்டிவ் நோட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ரைஸை கொடுத்துட்டு ஃபர்தராக நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. 78 பாயிண்ட் மைனஸ் ஆகி 23,453 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1.5 மந்தாவே டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் டெரிட்டோரிக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. இதுக்கு காரணமாக பார்க்கறது பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் அவுட்ஃப்ளோ அண்ட் கார்பரேட் ஏர்னிங் வந்து லோவாக இருக்கிற ஒரு ரீசனால தான். சென்செக்ஸ் ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா 0.31% அளவுக்கு இருந்தது. இது ஆல் டைம் ஹையான செப்டம்பர் 27 இருந்து 10.05% அளவுக்கு ஃபால் ஆயிருக்குது. ஸோ சென்சஸும் அஃபிஷியலாக வந்து கரெக்ஷன் டெரிட்டோரிக்குள்ள வந்து என்டர் ஆயிடுச்சு. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 0.34% அளவுக்கு இன்னைக்கு ஃபால் ஆயிருக்குது. இது 7வது செஷனாக இன்னைக்கு ஃபால் ஆயிருக்குது. நிஃப்டி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு கீழே போயிருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா ஓவர் சோல்டு அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறது வந்து குறிக்குது. இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கவனமாகவே இருக்காங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவர் சோல்டு கண்டிஷன்ல இப்போதைக்கு இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசனால தான் வந்து COVID-19 அப்புறம் லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துல இந்த வருஷம் தான் வந்து இந்த டைம் தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டீப்பான ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி உக்ரைன் வார் வந்தப்பவும் சரி, இல்லை மிடில் ஈஸ்டில் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் வாராக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஒரு 4 to 5 ட்ரேடிங் செஷன் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேடாக இருந்தாலும் ஃபர்தராக ஒரு 1 வீக் அப்புறம் வந்து மார்க்கெட் நல்லாவே ஒரு ரெக்கவரை கொடுத்துருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 1.5 மந்தாவே டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துல ஒரு ஸ்டீப்பான டவுன்ஃபாலை வந்து பார்க்கப்படுது. மோஸ்ட்லி 2000க்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்டர் ஆனவங்க எல்லாருமே வந்து இப்போதான் வந்து ஒரு பெரிய லெவலான ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த டவுன்ஃபாலுங்கிறது வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலே கிடையாது. இருந்தாலும் 4 வருஷமா எந்த டவுன்ஃபாலையும் பார்க்காத மக்களுக்கு வந்து இது பெரிய ஒரு டவுன்ஃபாலாக வந்து தெரியுது. இது வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா $15 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை வெளியே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க செப்டம்பர் 27 இருந்து. ஸோ இன்னமும் கண்டினியூஸா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐடி கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு 2.32% அளவுக்கு லாஸ் ஆயிருக்குது, அதாவது ஐடி செக்டார். இதுக்கு காரணமா பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து ஸ்லோவா இருக்குது. பிளஸ் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து டார்கெட் பண்ண லெவலை விட, அதாவது சிபிஐ வந்து அதிகமாக இருக்கிற ஒரு ரீசனாலையும் ஃபெடரல் ரிசர்வ் வந்து அவங்க ரேட் கட்டை வந்து பிப்ரவரி மந்த்துக்கு தள்ளி போட்டாங்க. அது ஃபர்தராகவும் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸஸ் வர்றதுனால ஐடி கம்பெனிஸையும் இப்போ அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய இந்திரபிரசாத் கேஸ் அண்டு மகாநகர் கேஸ், இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 14% அளவுக்கு இன்னைக்கு விழுந்திருக்கு. இதுக்கு காரணமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கேஸ் அலோகேஷன் ரெகுலேட்டர் பிரைஸ் வந்து கவர்மெண்ட் ஒரு கணிசமான அளவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேஸோட அளவை வந்து குறைக்க போறாங்க அந்த ரெகுலேட்டர் பிரைஸுக்கு கொடுக்கறது. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கம்பெனிகளும் அதிக அளவு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி கேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்ல இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால அவங்களோட ப்ராஃபிட் ஆப்ரேஷன் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 20% to 14% அளவுக்கு விழுந்திருக்கு. இது ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்குது. இதை தொடர்ந்து மெட்டல் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1.9% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாகவே அலுமினியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் குளோபலாக அலுமினியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அலுமினியம் எக்ஸ்போர்ட்டுக்கு. இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணி அலுமினியம் எக்ஸ்போர்ட்டுக்கு டாக்ஸ் போடுறதா அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்போர்ட்டோட அளவை வந்து குறைச்சிக்குவாங்க. ஸோ அவங்க குறைக்கிறனால மார்க்கெட்டில் குளோபல் அலுமினியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அதர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களோட மார்க்கெட் செல்லிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து மெட்டல்
இண்டெக்ஸ் வந்து 1.9% அளவுக்கு கெயின் ஆயிருக்கு. அதே சமயத்தில் மெட்டல் செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளும் இன்னைக்கு வந்து ஒரு கெயினை கொடுத்துருக்குது. இதை தொடர்ந்து ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2.8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இவங்க எக்ஸ்பெக்டட் குவார்டர் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே வந்து தாண்டி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரீசனால தான் வந்து இந்த கம்பெனி இன்னைக்கு 2.8% அளவுக்கு அப்பா இருக்குது. இன்னைக்கு டாடா கன்சல்டன்டி சர்வீஸ், பாரத் பெட்ரோலியம், இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து டாப் லூசர்ஸ்ல இருக்காங்க. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், டாடா ஸ்டீல் இவங்கெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. அடுத்து கார்பரேட் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா எலக்ஸியும் சுசுகி மோட்டாரும் 2 பேரும் சேர்ந்து புனேல ஒரு ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்தரா இவங்க வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராம் ரத்தன் வயர் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்செக்யூர்டு லோன் 100 மில்லியன் இந்தியன் ரூபிக்கு அவங்களோட சப்சிடரியான இஃபாபோ ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்து அனுமதி கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். இன்னைக்கு டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,521 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. செல்லிங் பார்த்தீங்கன்னா 9,190 கோடிக்கு அளவுக்கான ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது 2,330 கோடியா வந்து இருக்குது. எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா 14,256 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 15,659 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல 1,403 கோடியா வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 3 நாளா நம்ம பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து டிஐஎஸ் இவங்க ரெண்டோட பார்ட்டிசிபேஷன்ல சில சேஞ்சஸ் வந்து ஸ்லைட்டா தெரியுது. இருந்தாலுமே ரீட்டைலர்ஸ் வந்து பயத்துல நிறைய பேர் அவங்க ஸ்டாக்ஸ் இன்னும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனால வந்து மார்க்கெட் இன்னும் டர்ன் அரவுண்ட் ஆகல. அதே சமயத்துல எஃப்ஐஎஸ் செல்லிங்கிறதும் கணிசமான அளவில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து எஃப்ஐஐஎஸோட செல்லிங் வந்து குறைஞ்சி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நெட் வேல்யூ பாசிட்டிவ்ல வருதோ அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு டர்ன் அரவுண்ட் ஆகி அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ். நிஃப்டி 50ல ஹிண்டால்கோ, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், டாடா ஸ்டீல், நெஸ்லே இந்தியா, இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த கம்பெனில வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், டாக்டர் ரெட்டி, இன்ஃபோசிஸ், பிபிசிஎல், சிப்லா இந்த கம்பெனில வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்காங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பாத்தீங்க அப்படின்னா விபிஎல், விஇடிஎல், சோலா பினான்ஸ், இண்டிகோ, யுனைடெட் ஸ்பிரிட் இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. அதானி பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, எல்டே மைன்ட்ரி, அதானி கிரீன் எனர்ஜி, கெயில் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் சீசன்ல வந்து எஃப்எம்சிசி செக்டார்லாம் வந்து ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துருந்தது. ஸோ அந்த எஃப்எம்சிசி செக்டார்ல இருக்கக்கூடிய நெஸ்லே இந்தியா, இந்துஸ்தான் யூனிலிவர்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 கம்பெனிஸுமே வந்து அவங்களோட Q2 ரிசல்ட் வந்து பெருசா கொடுக்கல. அந்த ரீசனால இந்த 2 கம்பெனியை நல்லா அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு வேல்யூஷன்ல கன்சிடர் லெவல்ல இருக்கிற காரணத்தினால இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணப்பட்டு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இன்னைக்கு இருக்குது. இருந்தாலுமே நம்ம இந்தியன் கவர்மெண்டோட இன்ஃப்ளேஷன் டேட்டாவை தொடர்ந்து கண்டிப்பாக எஃப்எம்சிசி செக்டார்லாம் வந்து ஒரு வொலடைலிட்டி ஜோனுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எஃப்எம்சிசி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் செக்டார்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் எஃப்டிஐக்கு வந்து 100% அவங்க பார்ட்டிசிபேஷன் வந்து டைரக்டா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 100% வந்து அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ரீசனால பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டைரக்டாவே இங்க வந்து அவங்க ஒரு தனி ஒரு கம்பெனியாவே ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து நம்ம கண்ட்ரி பீப்புளுக்கு வந்து இல்ல நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு செல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதோட அமெண்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்லிமெண்ட்ல வின்டர் செக்ஷன் அதாவது குளிர்கால கூட்டு தொடர்ல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதாவது எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 74% அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இவங்க வந்து டைரக்டா பண்ண முடியாது. அதனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனிகளில் 74% அளவுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்ம இந்தியனா இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனிஸ் தான் வந்து அதை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சீலிங் லிமிட்டை தான் வந்து இப்போ வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் ஒரு சில கம்பெனிகளுக்குள்ள லாங் டேர்ம் ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து பாலிசிஸ் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த கம்பெனிக்கு வேணாலும் அவங்களோட பாலிசிஸ் வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டைரக்ட் கம்பெனியாவோ இல்லது ஜாயிண்ட் வெஞ்சூராவோ அவங்க பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது மூலமா நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில இது வரைக்கும் 4% அளவுக்கு மட்டும்தான் வந்து இந்த இன்சூரன்ஸ்ல வந்து
பார்ட்டிசிபேட் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து உள்ள வர்ற ஒரு காரணத்தினால இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இருக்குது, 26 ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, ப்ளஸ் வந்து 6 ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபர்ம்ஸ் வந்து இருக்குது இந்தியாவில். இதில் மேஜர் ஃபாரின் பிளேயராக இருக்கக்கூடிய அலையன்ஸ் இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க டைரெக்டாக வெளியே வந்து டைரெக்டாகவே அவங்க தனி கம்பெனியாகவே இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து விற்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே சமயத்தில் டொமஸ்டிக் பிளேயராக இருக்கக்கூடிய எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா, பிர்லா இந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க வந்து 30-40 வருஷத்துக்கு மேலாவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல வந்து இந்த பாலிசிஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக இவங்க ஒரு காம்படிட்டராக இருப்பாங்க, ஒரு டஃபாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஃபாரின் பிளேயர்ஸ் வரும்போது நம்ம ஆல்ரெடி இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் நிறைய பாலிசிஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதோட ப்ரைஸஸும் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா காம்படிஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறனால இந்த பாலிசிஸில் ஃபாரின் அதாவது எஃப்டிஐக்கு வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து ஈஸி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து லைசன்ஸ் கம்பெனிஸ் வந்து நடத்தணும் அப்படின்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வாங்குறதுக்கான ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தளர்த்துறதுக்கான பில்லும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனால் வந்து கண்டிப்பாக எஃப்டிஐயோட பார்ட்டிசிபேஷனுங்கிறது வந்து நம்ம இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து டாமினண்ட்டாக ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வருங்காலங்களில் புது ஐபிஓஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ட்ரேடிங் செஷன் தான். லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாகவே நெகட்டிவ் ட்ரேடில் போய் நமக்கு மைண்ட் செட்டே வந்து மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 23,800 அப்படிங்கிற அதோட சப்போர்ட் வந்து உடச்சிருச்சு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு, ஸ்லோவாக டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்மால் சப்போர்ட்ஸ் வந்து உடச்சி இன்னும் கீழே போயிட்டு தான் இருக்கு. இதை போக பார்த்தா கண்டிப்பாக வந்து 26,000 ஒரு லெவலுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நிஃப்டி 50ல நடக்கக்கூடிய கரெக்ஷன் மட்டும் கரெக்ஷன் கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இண்டெக்ஸான மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப் இதுலலாம் நடக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் தான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஏன்னா அந்த 3 செக்டார்ஸும் தான் வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் வந்து பல மடங்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. பல மடங்கு ஓவர் வேல்யூடாகவும் இருக்கக்கூடியது அந்த செக்டார்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். ஸோ இந்த ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து கண்டினியூஸான செல்லிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏர்னிங் ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து ஒரு 18 கம்பெனியோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. நாளைக்கு ஒரே ஒரு கம்பெனியோட ஏர்னிங் ரிப்போர்ட் வருது. நாளையோட ஏர்னிங் ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டில் இந்த வொலட்டாலிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் செட்டிலாக குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபர்தராக வரக்கூடிய ஒரு 1 வீக் ட்ரேடிங் செஷன்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.